தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினாராம். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எப்படி அவர்களுக்கு வெள்ளி கிடைத்தது? பொன் எப்படி கிடைத்தது? எப்படி கிடைத்தது? அவங்க இத்தனை நாள் பயங்கரமாக அடிமைகளாக வேலை செய்திருக்கிறார்கள். வரும்போது ஆண்டவர் சொன்னார், அவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார், எகிப்தியர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, பொண்ணு கேளுங்க, வெள்ளியை கேளுங்கன்னு சொன்னார். அதே போல் இவங்க கேட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக என்ன செஞ்சிட்டாங்க, அவங்கக்கிட்ட இருந்த பொண்ணு வெள்ளியெல்லாம் கொடுத்து அனுப்பினார்கள். எப்படி ஆகிலும் இவங்க நம்ம தேசத்தை விட்டு போயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்திய ஜனங்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய பொன் வெள்ளி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள், சந்தோஷமாய் வழி அனுப்பி வைத்தார்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவ்வளவு பயம். ஏன்னா ஏற்கனவே அவர்கள் பலத்த ஜாதிகளாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களின் நிமித்தமாக 10 வாதைகளை இந்த எகிப்திய ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். அதனால அவர்கள் சந்தோஷமாக இந்த ஜனங்கள் நம்மளை விட்டு போய்விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தங்களிடத்தில் இருந்த பொன் வெள்ளி எல்லாவற்றையும் கொடுத்து சந்தோஷமாய் அனுப்பி அவர்கள் மகிழ்ந்தார்களாம். 38ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். 39ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதுல்ல. இத்தனை வருஷங்களாக அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு, பொன் கிடச்சிருக்கு, வெள்ளி கிடச்சிருக்கு. ஆனால் அது முக்கியமான ஆசீர்வாதம் அல்ல. 39ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார் என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவரே அவர்கள் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை இனி வழி நடத்த போகிறார். ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து நடத்த போகிறார். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவன் நம்மை வழி நடத்த வேண்டும். தேவ பிரசன்னம்தான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஆசீர்வாதம். அவர் நம்மோடு கூட இருக்கிறதான். இந்த உலகத்தில் வேறு எந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலைனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறது தான், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. யாத்ராகமம் 13, 21, 22. பாருங்க, பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தி சென்றார். அவர்களுக்கு முன் செல்லுகிறார். ஆண்டவர் யாருக்கு முன் செல்லுகிறார்? ஜனங்களுக்கு முன்னதாக சென்று வழி நடத்துகிறார். யாத்ராகமம் 14, 19 எடுத்து வாசிச்சு பாருங்க. இப்போ எங்க நடக்கிறார்? ஃபர்ஸ்ட் எங்க நடந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாக நடந்து சென்றார். இப்பொழுது ஏன் பின்னாக நடந்து செல்லுகிறார்? பின்னாடி யார் வர்றது? பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது இல்லையா? அப்போ அவர்களிடமிருந்து பாதுகாக்கிறதற்கு வேண்டி இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய தூதனானவர் என்ன செய்கிறாராம், பின்னாக நின்று பாதுகாக்கிறாராம். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தேவனே கூட நின்று மோசேயை கொண்டு வெளியே கொண்டு வந்தார். மோசேயை அனுப்பி இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை வழி நடத்துகிறார். 40ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 105, 40வது வசனம். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார், கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. அதாவது ஆண்டவர் எந்த தேசத்திற்கு அழைக்கும்படியாய் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார்? கானான் தேசத்திற்கு. ஆனால் உடனே அவர்களை கானான் தேசத்திற்குள்ள, அந்த செழிப்புள்ள தேசத்திற்குள்ள அவர் கொண்டு செல்லவில்லை. அவர் எதன் வழியாக நடத்தி வருகிறார்? வனாந்திரத்தின் வழியாய் நடத்தி வருகிறார். ஏன்னா உடனே கானான் தேசத்தை கொடுத்து விட்டோம் என்றால் இவர்கள் யாரை மறந்து விடுவார்கள்? தேவனை மறந்து விடுவார்கள். அதனால வனாந்திரத்தில் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆகாரம் வேணும்னாலும் அவங்க யாரை தான் பார்க்கணும்? ஆண்டவரை நோக்கி தான் கேட்கணும். ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆகாரம் கிடைக்கும். ஒரு தண்ணி வேணும்னாலும் அவங்க யாரை தான் நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரை நோக்கி தான் பார்க்கணும். ஏன்னா வனாந்திரத்தில் ஆகாரமும் இல்லை,
தண்ணீரும் இல்லை. ஆனால் அந்த நேரத்துலலாம் ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்துகிறார். தண்ணி வேணுமா? அப்போ கண்மலையை திறக்கிறார். தண்ணீர் எப்படி ஓடுகிறது? ஆராய் ஓடுகிறது. அப்பம் அந்த இடத்துல கிடைக்காது. ஏன்னா செடிகளோ மரங்களோ எதுவுமே இருக்காத ஒரு வனாந்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? வானத்தை திறக்கிறார். பாருங்கள், ஜனங்களுக்காக அவர் வானத்தை திறந்து வானத்தின் அப்பத்தை கொடுக்கிறார். கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், அவர்களுக்கு என்ன தேவை வந்தாலும் யாரை தான் நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதனால தான் ஆண்டவர் வனாந்திரத்தின் பாதையில் நடத்தி கொண்டு வருகிறார். 42ஆம் வசனம், அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வந்தார்களாம்? களிப்போடும் கம்பீர சத்தத்தோடும் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். தேவனோடு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்ததுனால தான் அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் இருந்தது, அது இரண்டாக பிளக்கிறது. அந்த அதிசயத்தை பார்க்கிறார்கள். எரிகோ மதிலாக நிற்கிறது, அது என்ன செய்கிறது? அவர்கள் துதிக்கின்ற போது இடிந்து விழுகிறது. இப்படி ஆண்டவர் அநேக அற்புதங்களை அவர்களுக்கு காண்பித்து காண்பித்து வழி நடத்துகிறார். ஆண்டவர் அவர்கள் தேவைகளை மாத்திரம் சந்திக்கவில்லை. பாருங்க, இன்னொன்று, அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரோடு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் தேவன் விரும்பினார். எதையெல்லாம் கை கொள்ளணும்? கட்டளைகளை காத்து நடக்கணும், நியாய பிரமாணங்களை கை கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினார். நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும்னு விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவர் எதை விரும்புகிறார்? அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் எல்லா நியாய பிரமாணங்களுக்கும் நம்மால் கீழ்ப்படிய முடிகிறதா? இன்னும் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக எசேக்கியேல் 36:27 எடுத்து வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 36:27. நான் வாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளணும்னா யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தேவன் என்ன வைத்தாராம்? அவருடைய ஆவியை வைத்தாராம். எதற்காக? அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாய பிரமாணங்களையும் கை கொள்ளுகிறதற்கு தேவன் எதை வைத்தார்? ஆவியை வைத்தார் இல்லையா? அப்போ நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய சகல விதமான கட்டளைகளையும் கை கொள்ளணும் அப்படின்னா நமக்கு தேவையானது யார்? பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை வாசிங்க. ரோமர் 8:14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ம் 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 பார்த்தீங்களா? நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவி அவர் கொடுக்கல, புத்திர சுவிகாரத்தின் பிள்ளை என்கிற அபிஷேகத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போது நாமெல்லாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். எப்போ புத்திரராய் மாறுகிறோம்? தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்படுகிற போது அவருடைய புத்திரராய் இருக்கிறோம். அதே ரோமர் 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இல்லைன்னா நாம் கிறிஸ்தவர்கள் என்றே சொல்ல முடியாது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைத்தது? கானான் தேசம் கிடைத்தது. அப்போ நமக்கு தேவன் எதை வைத்திருக்கிறார்? நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு நல்ல சந்தோஷமான இடத்தை தேவன் வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நாம் போகணும்னா
கர்த்தரையே, நம்முடைய இருதயம் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய என்ன காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு ஆலோசனை வேண்டுமானாலும், பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும், நம்முடைய காரியமாக இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளையும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற சகல காரியங்களையும் கை கொள்ளுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவரால் நாம் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதையும் தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்ததான் நல்ல சங்கீத பாக விளக்கு